ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சுங்க. டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நமாஸ் படிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு கிளம்பிட்டேங்க. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போன உடனே பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸு வந்தோடனே நான் அப்படியே காலேஜுக்கு கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணிவிட்டு போகணும்னு சொன்னார். சரி, நம்ம எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணிட்டு கூட ஒரு 6 o'clock வரைக்கும் போயிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேங்க. பட் அங்கே தாங்க இருந்துச்சு பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னு சொல்லி கேட்குறீங்களா? காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5:40க்கே விட்டுட்டாங்க. சரி, 6 o'clock வரைக்கும் போயிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லைங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு பஸ்ஸு வந்துச்சுங்க. அந்த பஸ்ஸில் ஏறி வேலூருக்கு வந்துட்டேங்க. சரி, வேலூர்லேருந்தாச்சு சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு நினச்சிங்க. ஆட்டோ கிடைக்கவே இல்லைங்க. ஒரு வழி ஆட்டோ கிடச்சிட்டு சரி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நினச்சேங்க. ஆனால் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஃப்தியாரி டைம் முடிஞ்சிச்சுங்க. நான் வீட்டுக்கு போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இஃப்தியாரி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போய் இஃப்தியாரி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு போனோடனே பிரி சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு நமாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க நான் அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டேன். இன்னைக்கு டேவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய் பாய்.